உமக்கு நன்றி. வாக்கு மாறாதவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி. பரிகாரியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. கடந்த ஒரு வார காலமாய் நீர் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து எங்களை அற்புதகரமாக வழி நடத்துகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்திப்பவராய் இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனாய் இருக்கிறீங்களே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜனாய் இருக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ பூமிக்கும் தேவனாய் இருக்கீங்களே உமக்கு நன்றி அப்பா. எங்களை காண்கிறவராக, எங்களை காப்பவராக, எங்களை வழி நடத்துகிறவராக, எங்கள் கூடவே இருக்கிறவராய் இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலகீனத்தில் உம்முடைய பலன் எங்களுக்கு பூரணமாய் விளங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை நம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. அதில் எவ்வளோ ஆச்சரியகரமாக நம்மை வழி நடத்துகிறதே. தயவுக்காக, இரக்கத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? எத்தனையோ பேர் கடந்த வாரத்தை கண்டவர்கள் இந்த வாரம் காண முடியாதபடிக்கு உலகத்திற்கு விடை சொல்லும் போது, எத்தனையோ சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டு நெருக்கப்பட்டு நிற்கும் போது கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து கிருபையாய் வழி நடத்துகிற தேவனுடைய மகா கிருபையை நினைத்து, மகா அன்பை நினைத்து, மகா தயவை நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் அப்பா. உமக்கு நிகரானவர் இந்த பூமியில் யாருமே இல்லை டாடி. நீர் பெரியவர், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீங்களே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ரகஸ்யாந்தடரே ரகதலபா தேர்யாந்தடரா ரகஸ்யாந்தடரே. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து தொடக்க பகுதி முதல் இறுதி வரை தேவ பிரசன்னம் நம்மளை ஆட்கொள்ளுவதற்காக, தேவ மகிமை நம்மளை சூழ்ந்து கொள்ளுவதற்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளையில ஆண்டவரே, எங்களுடைய மாலை ஆராதனை கரத்தில் தருகிறோம் அப்பா. நீர் தொடக்கம் முதல் இறுதி வரை தேவ பிரசன்னத்தின் ஆலயங்களை நீர் நடத்துவீராக. ஒவ்வொரு பகுதிகளில் தேவ பிரசன்னம் விளங்குவதாக, தேவ மகிமை விளங்குவதாக, தேவ கரம் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரின் மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி. நீர் எங்களோடு இடைபடுவீராக. தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்வதற்கு நாங்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்கள் மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவது, உங்க மகிமையின் கரம் எங்களை தாங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களையே தாழ்த்துகிறோம் டாடி, எங்களையே தாழ்த்துகிறோப்பா. நீங்க மகிமைப்படுங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை காணப்பட கிருபை செய்வீராக. எங்களையே மறைத்து நீர் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. பரிசுத்த தேவனுடைய கரம் எங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோம். நாம் வாழ்க்கையில் கடந்து செல்லுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அது எப்பயுமே அது தொடர்ச்சியாகவே காணப்பட்டு கொண்டே இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை இந்த மாலை வேளையில் நம்மளை பார்த்து என்ன சொல்லுகிறது என்றால், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கும் பாடுகள், கஷ்டங்கள், பிரயாசங்கள் எல்லாம் நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது. அது மாறும். நம்மளை விட்டு அது மாறி போவதற்கான காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அனைவருக்கும் தெரிந்ததான பாடல் நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன்
கஷ்டப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து சொல்லுமா, நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கண்டு நாம் சோர்ந்து போவதற்கல்ல, நம்மளை அழைத்த தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறாரே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து சொல்லுமா, நம்மளுடைய ஆத்துமாவை பார்த்து, நம் வாழ்க்கையை பார்த்து, நம் சூழ்நிலைகளை பார்த்து நாம் சொல்லுவோமா, சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே மகளே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஓ ரகசியாந்தடரே லகதலவா, ஓ ரகசியாந்தடரே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உரகதலமா ஷகலகரகலகரகசியாந்தடரே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ரபாஷியாந்தடரா ஹல்கரா மகாஷியாந்தடரே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் சொல்லுமா. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நாம் போகும் பாதைகளை அறிகிற தேவன், நம்மை தப்புவிப்பதற்கு, விடுவிப்பதற்கு, நம்மை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி
சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஆனாலும் ஒரு நாள் நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் காணாத உலகத்திற்கு நம்மை படைத்த, நம்மை நேசிக்கிற, நமக்காய் காத்திருக்கிற தேவனுடைய சந்நிதிக்கு போகிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. அன்றைக்கு இன்னைக்கு இருக்கிற கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு நாட்டில், ஒரு தேசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அன்று நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து பயணம் செய்வோம். நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரத்தில் நாம் ஜெபத்திற்கு நேராய் நம்மளுடைய சிந்தனைகளை திருப்ப போகிறோம். நம் தேசத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய தேசத்திற்காய் ஜெபிப்பதற்கு கர்த்தர் ஜாமக்காரர்களை எதிர்பார்க்கிறார். அந்த தேசத்திற்காக திறப்பில் நிற்பதற்கு, விழுந்து கிடக்கிறதான சுவர்களை கட்டுவதற்கு ஆட்கள் தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த நபர்களாய் நாம் மாறுவோம், ஒன்று சேர்வோம், ஒரு மனதாய் ஜெபிப்போம், தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். தொடர்ந்து நாம் ஜெபத்திற்கு நேராய் கடந்து சொல்ல போகிறோம். ஜெப சிந்தனையில் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சில விண்ணப்பங்களுக்காண்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, உலகத்துக்காண்டி ஜெபிக்க போகிறோம். 7 கண்டங்களுக்காண்டி ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இன்னும் இருக்கா. நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த சுவிசேஷம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஏசப்பா என்ன நினைக்கிறான்னா, எல்லாரும் வந்து நரகம் போகக்கூடாது, அவருடைய பிள்ளையாகும்படி தான் ஆகணும் அப்படின்னு நான் ஏசப்பா நினைக்கிறாங்க. அதனால் எல்லாருமே வந்து ரட்சிக்கப்படணும். சுவிசேஷம் வந்து சீக்கிரமாக நிறைய இடத்துல வந்து கடந்து செல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து நிறையா அழிவுகள் வந்து காணப்படுது. இந்த அழிவில் வந்து நிறைய மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. என் சுவிசேஷம் தெரிஞ்சும் தெரியாமையும் இறந்து போகிறாங்க. அவங்களோட முடிவு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த அழிவுலேருந்து ஏசப்பா வந்து மக்களை வந்து பாதுகாத்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லாமல் நான் சுவிசேஷம் கடந்து செல்லாத இடத்துல வந்து சுவிசேஷம் கடந்து செல்லணும். நிறைய மக்கள் வந்து ஏசப்பாவோட ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காண்டி ஜெபிப்போம். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா இந்த நேரத்தில் கூட உலகத்துக்காண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா இந்த உலகத்தில் ஏசப்பா எத்தனையோ பேர் ஆண்டவர் ஏசப்பா உண்மை அறியாமல் இருக்காங்க டாடி. ஏசப்பா உண்மை அறிந்தும் ஏசப்பா நிறைய இடத்துல ஏசப்பா இன்னும் சுவிசேஷம் கடந்து செல்லாத இடங்கள்லாம் நிறையா இருக்குது. ஏசப்பா ஏசப்பா நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க ஏசப்பா, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சிஷ்யராக்கி பிதாப்படம் பரிசுத்தாவில ஞானஸ்தானம் கொடுத்து ஏசப்பா இந்த வசனத்தின்படி ஆண்டவர் ஏசப்பா நிறைய பேர் ஆண்டவர் ஏசப்பா இந்த ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஏசப்பா இன்னும் ஆண்டவரே சுவிசேஷம் ஏசப்பா அறிவிக்காம நிறைய இடங்கள் இருக்கு ஏசப்பா. அதுக்கெல்லாம் ஏசப்பா உங்க சுவிசேஷம் கடந்து செல்லணும் ஆண்டவரே அப்பா. இதுக்காண்டி நிறைய பேர் ஏசப்பா எழும்ப உதவி செய்வீராகப்பா. ஏசப்பா உங்க வருகை ஏசப்பா சமீபமா இருக்கு ஏசப்பா. நாங்கள் கேள்விப்படுறோம் ஏசப்பா உங்க வருகையில் ஆண்டவரே ஏசப்பா யாருமே அப்பா ஏசப்பா நரகம் போயிடக்கூடாது. உங்க வருகையில நாங்கள் எல்லாருமே ஏசப்பா எல்லா ஜனங்களும் ஆண்டவரே ஏசப்பா உங்க வருகையில நாங்கள் வரணும் ஏசப்பா. ஏசப்பா நீங்க இப்படி சேவ் பண்ணுக்கா நன்றி நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் ஏசப்பா அழிகிறாங்க ஆண்டவரே. ஆனா உங்களுக்கு சுவிசேஷம் ஏசப்பா ஏசப்பா போயிருக்காங்க தெரியல ஆண்டவரே ஏசப்பா. எத்தனையோ அழிவுல ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஏசப்பா சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் எத்தனையோ பேர் சாகுறாங்க அப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா சுவிசேஷம் கடந்து செல்றான்னு எங்களுக்கு தெரியல அடி ஏசப்பா. இந்த அழிவுல இருந்து அப்பா இந்த மக்களை பாதுகாத்து கொள்வீராக ஏசப்பா. ஏசப்பா பாதுகாத்து கொள்வீராக. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பேரும் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக ஏசப்பா. அவங்க நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக இந்தியாக்காண்டி ஜெபிக்க போகிறோம். இந்தியாவில் வந்து அடைபட்ட சபைகள் வந்து திறக்கப்படணும். நம்ம நல்லா சுதந்திரமாக வந்து ஏசப்பாவை ஆராதிக்கிறோம். ஆனால் நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு போகாமல் அண்டர் கிரவுண்டில் வந்து தான் நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறணும். அடைக்கப்பட்ட சபைகள் எல்லாமே திறக்கப்படணும். சபைகள் எல்லாம் வந்து இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலுக்கு வந்து ஆயத்தமாகப்படணும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம இந்தியாவை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்காண்டியும் ஜெபிக்க போகிறோம். அவங்க எல்லாருமே வந்து ரட்சிக்கப்படணும். அதுக்காண்டி ஜெபிப்போம்.
இசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்தியாவை இசப்பா உங்க கருத்துல கொடுக்குறோம் இசப்பா. இந்தியாவிலப்பா எத்தனையோ சபைகள் அப்பா அடைக்கப்பட்டிருக்க ஆண்டவரே இசப்பா. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வேன்னு சொல்லியிருக்கீங்களா டாடி அப்பா. இசப்பா இந்த சபையில் ஆண்டவரே இசப்பா எத்தனையோ இசப்பா சபைகள் அடைக்கப்பட்டிருக்கப்பா. அந்த சபைகள்லாம் திறக்கப்பட உதவி செய்வீராக இசப்பா. உங்க நாமம் உயர்த்தப்படணும் இசப்பா. இசப்பா ரட்சிக்கப்பட்டவங்க இசப்பா அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டது போல இசப்பா ஆண்டவரே சபைகள் எல்லாம் திறக்கப்படணும் ஆண்டவரே. திருப்பியும் ஆண்டவரே உங்க நாமம் உயரணும் இசப்பா. இசப்பா நிறைய ஜனங்கள் ஆண்டவரே இசப்பா சபையில வந்து சேர்த்துக்கொள்ள உதவி செய்வீராக இசப்பா. திறக்கப்படணும் ஆண்டவரே. இதுக்கு ஆண்டவரே இசப்பா ஒரு முடிவு வர உதவி செய்வீராக இசப்பா. இசப்பா நல்ல சபைகள் ஆண்டவரே இசப்பா திறக்கப்பட உதவி செய்வீராகப்பா. இந்தியா வாழுகிற ஒவ்வொரு தலைவர்களையும் உங்க கருத்துல கொடுக்குறோம் இசப்பா. இந்தியாவில இசப்பா நிறைய தலைவர்கள் ஆளுகை செய்யறாங்க ஆண்டவரே. அவங்க ஃபேமிலி இசப்பா உங்களை ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. குடும்பம் இசப்பா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அப்பா சபையில சேர்த்துக்கொள்ள உதவி செய்வீராக இசப்பா. உதவி செய்யுங்க ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பேரையும் இசப்பா நீங்க ரட்சிக்கப்பட உதவி செய்வதற்காக நன்றி சொல்லுகிறேன் இசப்பா. சபைகள் இசப்பா சீக்கிரமாக திறக்கப்பட்டு அப்பா எழுப்புதலுக்கு ஆண்டவரே இசப்பா ஆயத்தமாக்கப்பட உதவி செய்வீராக. ஒவ்வொரு மக்களையும் எழுப்புதலுக்கு சபைகள் ஆண்டவரே இந்த எழுப்புதல் இசப்பா காணப்பட உதவி செய்வீராக இசப்பா. உதவி செய்யுங்க இப்படி செய்வதற்காக நன்றி இசப்பா. அடுத்ததாக தமிழ்நாட்டுக்காண்டி ஜெபிக்க போகிறோம். இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறு பிள்ளைகள் வாலிபர்களுக்காண்டி ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள் எத்தனையோ பேர் வந்து ஏசப்பாவை அறியாமல் தான் இஷ்டத்தில் வந்து தன்னோட வழியில் வந்து நடக்கிறாங்க. வாலிபர்கள் எத்தனையோ பேர் வந்து நிறையா பாவப்பழக்கத்துக்கு வந்து அடிமையாக இருக்காங்க. அதுக்காண்டி ஜெபிக்க போகிறோம். அடுத்தது சிறு பிள்ளைகளுக்காண்டி ஜெபிக்க போகிறோம். சிறு பிள்ளைகள் வந்து சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து நல்லா 3 வேளையும் நம்ம நல்லா சாப்பிட்றோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து சிறு பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் எத்தனையோ சிறு பிள்ளைகள் இருக்காங்க. அதுக்காண்டி ஜெபிக்க போகிறோம். வாலிபர்களுக்காண்டி ஜெபிக்க போகிறோம். இசப்பா உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் இசப்பா. இந்த தமிழ்நாடு உங்க கருத்துல கொடுக்குறோம்ப்பா. இந்த தமிழ்நாட்டுல இசப்பா எத்தனையோ வாலிபர்கள் அப்பா இசப்பா அறியாம இருக்காங்க ஆண்டவரே. இந்த வாலிப வயதுல இசப்பா சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லது போல இசப்பா இசப்பா இந்த வாலிபர்கள் இசப்பா உண்மை அறிய உதவி செய்வீராக இசப்பா. எத்தனையோ வாலிபர்கள் அப்பா இந்த நாட்கள்ல கூட இசப்பா இசப்பா அறியாம ஆண்டவரே அவங்க இதுல வழியில நடக்கிறாங்க ஆண்டவரே இசப்பா. நிறைய வாலிபர்கள் இசப்பா உங்க ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க உதவி செய்வீராக அப்பா. அவங்க ரட்சிக்கப்படாத வாலிபர்களை நீங்க ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக இசப்பா. வாலிபர்களை நீங்க தொழுவீராக அப்பா. இந்த பாவ பழக்கத்துல இருந்து இசப்பா அடிமைத்தனத்துல இருந்தப்பா நீங்க விடுதலை செய்யப்படுறதுக்காக நடக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கருத்துல கொடுக்குறோம் இசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுப்பா எத்தனையோ பேர் எத்தனையோ சிறு பிள்ளைங்கள் ஆண்டவரே இசப்பா ஒவ்வொரு பாவ பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க அப்பா. இசப்பா நிறைய இடத்துல ஆண்டவரே இசப்பா சிறு பிள்ளைங்கள் சாப்பாடுக்கு வழி இல்லாம கூட இறந்து போறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நிலையெல்லாம் மாறணும் இசப்பா. சிறு பிள்ளைகளை இசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக இசப்பா. எத்தனையோ பேர் தவறான வழியிலாம் இந்த சிறு பிள்ளைகளை பயன்படுத்திக் கொள்றாங்க இசப்பா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு நீங்க பாதுகாப்பு கட்டளையிடுவீராக, தேவைகளை சந்திப்பீராக அப்பா. இசப்பா இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில இருந்து இசப்பா ஒரு எழுப்புதல் வர காண கிருபை செய்வீராக இசப்பா. இசப்பா நீங்க இப்படி செய்யறதுக்காக நன்றி 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 இயேசுவே. அடுத்ததாக ராமேஸ்வர தீவுக்காண்டி நம்ம ஜெபிக்க போறோம். ராமேஸ்வரத்தில் வந்து நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கா. சுவிசேஷம் கடந்து செல்லாமல் இடம் இருக்குது. அதுக்கெலாம் வந்து சுவிசேஷம் கடந்து செல்லப்படணும். அப்புறம் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பேரும் ரட்சிக்கப்படணும். இதுக்காண்டி ஜெபிப்போம். இசப்பா உங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த ராமேஸ்வர தீபம் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம் அப்பா. இசப்பா இந்த ராமேஸ்வரத்தில் ஆண்டவர் எத்தனையோ பேர் அப்பா ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க ஆண்டவரே அப்பா. அவங்களாம் ரட்சிக்கப்பட்டு இசப்பா அவங்க நாம இசப்பா கூட உதவி செய்வீராக அப்பா. இசப்பா சுவிசேஷம் கடந்து செல்லாத இடத்துல அப்பா நீங்கள் சுவிசேஷம் கடந்து செல்ல உதவி செய்வீராக அப்பா. ராமேஸ்வரம் அப்பா முழுவதும் அப்பா உங்களுடைய இசப்பா உங்கள் நாமத்தை உயர்த்துற ஒரு தீவாக மாற உதவி செய்வீராக. இசப்பா இந்த தீவுல இருந்து அப்பா நிறைய இசப்பா ஊழியர்கள் எழுந்த இசப்பா உதவி செய்வீராக அப்பா. இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் இசப்பா எல்லாருமே இசப்பா எல்லாரும் நீங்க தொடுவீராகப்பா. எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. அவங்க ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பேரையும் எழுப்புதலை நீங்க கொண்டு வருவீராக இசப்பா. எழுப்புதலை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே நீங்க தொடுவீராக இசப்பா. இந்த ராமேஸ்வர தீவுல இருந்து இசப்பா எழுப்புதல் வர இசப்பா நீங்க உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. எல்லா சபைகளும் ஆண்டவரே இசப்பா எழுப்புதலை இசப்பா எழுப்புதலுக்காக ஒவ்வொரு மக்களும் உதவி செய்வீராக ஆண்டவரே இசப்பா. ஒவ்வொரு பேரும் நீங்க தொடுவீராக இசப்பா. எழுப்புதலுக்கு இசப்பா ஒரு காரணமா இருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே இசப்பா. எழுப்புதலுக்கு நீங்க இசப்பா ஆயத்தப்படுத்துவீராக அப்பா. நீங்கள் இப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி நன்றி. அடுத்ததாக இஸ்ரேல் நாட்டுக்காண்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சமாதானத்துக்காண்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். இதுக்காண்டி ஜெபிப்போம். இசப்பா உங்க நாமத்தை உயர்த்துக்கிறோம் இசப்பா. இந்த இடத்துல கூட அப்பா இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டை கருத்தில் கொடுக்குறப்பா.
இஸ்ரேல் நாட்டில் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை நீங்க நிலைநிறுத்துவீராக இயேசப்பா. அது உங்க ஜனமா இருக்குது இயேசப்பா. இயேசப்பா நீங்க சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, சமாதானத்தின் தேவனப்பா. இயேசப்பா நீங்க பைபிள் சொல்லுது ஆண்டவரே இயேசப்பா, அவர்களுடைய சமாதானத்தை கண்டு ஜெபிக்கணும்னு சொல்லுது இயேசப்பா. பிரச்சனைகள் இயேசப்பா, எந்த ஒரு இயேசப்பா போர்கள் யுத்தம் எதுவும் நடக்காம இயேசப்பா, ஆண்டவரே இயேசப்பா நல்ல அந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை நிலைநிறுத்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே இயேசப்பா. இயேசப்பா ஒரு மக்களை சேர்ப்பதற்காக நன்றி 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 இயேசப்பா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. ஏமுலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே, ஏமுலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே, ஏமுலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே, ஏமுலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே, வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே, எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எல்லாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே, ஏதெல்லாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே, ஏதெல்லாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே, ஏதெல்லாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. இப்போ ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த வேளையில் கூட நம்ம கொஞ்ச நேரம் இயேசப்பாவை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். எத்தனையோ இந்த நாளில் வந்து நியூஸில் ஒவ்வொரு காரியங்களை கேட்குறோம். நம்மளை ஆண்டவர் எவ்வளவோ பத்திரமாய் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே ஏசப்பா அந்த நாளில் ஆண்டவரே இந்த பூமியில் இல்லாத வேலையிலையும் அப்பா நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய ஜீவனை தந்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே ஏசப்பா எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எந்த விதமான ஆண்டவரே ஏசப்பா தவறான முடிவுகள் ஆண்டவரே ஏசப்பா தவறான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு நீர் எங்களுக்காக வழியை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி உம்முடைய வழியில் நீர் எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்கள் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நம்ம அவருக்கு நன்றி செலுத்தினாலும் 1000 நாவுகள் போதாது. அவ்வளோ பெரிய காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி வருகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே சப்பா நீர் மாத்திரம் எங்களோடு இருந்த ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிசயமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் எங்களோட வாழ்க்கையில் நீர் செய்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே சப்பா நாங்கள் ஆண்டவரே சப்பா எந்த ஆண்டவரே சப்பா கஷ்டங்கள் நேரத்திலையும் ஆண்டவரே சப்பா உம்மை விட்டு ஆண்டவரே விலகுகிற காரியங்களாக இருந்தாலும் அப்பா நீர் எங்களை ஆண்டவரே சப்பா திரும்ப ஆற்றி தேற்றி ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா
ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீர் எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீர் எங்களோட ஆண்டவரே சப்பா இந்த எங்களோட நாங்கள் ஆராதிக்கிறதான இந்த ஆண்டவரே இடத்துல நீர் ஆண்டவரை உலாவுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ஆண்டவரை தெய்வீக மகிமை ஒரு மகிமையின் மேகம் அப்பா, உம்முடைய மகிமையின் மேகம் அப்பா எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்லவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. வழி தீரப்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி தீரப்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே. இந்த இடத்திலே நீர் எங்களை தொடுகிறீர், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். சீர்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். வழி தீரப்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி தீரப்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are, that is who you are, that is who you are. வழி தீரப்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி தீரப்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் ஞானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் ஞானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உன
வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். இது திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறீர். இது திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறீர். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். என் சந்ததின் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றீர். என் சந்ததின் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றீர். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க முகத்தை பார்க்கணும், இன்னும் உமக்காய் உங்க கூட பேசணும், என்னை தருகிறேன் இயேசுவே. உங்க முகத்தை பார்க்கணும், இன்னும் உமக்காய் எழும்பணும், உங்க கூட பேசணும், என்னை தருகிறேன் இயேசுவே. பாவம் செய்தேன், பரிசுத்தம் வெறுத்தேன், உம்மை விட்டு தூர போனேன். பாவம் செய்தேன், பரிசுத்தம் வெறுத்தேன், உம்மை விட்டு தூரம் போனேன். உம் அன்பை எனக்கு தந்தீரே, உம் மகளாய் என்னை மாற்றினீரே. உம் அன்பை எனக்கு தந்தீரே, உம் மகளாய் என்னை மாற்றினீரே. உங்க முகத்தை பார்க்கணும், இன்னும் உமக்காய் எழும்பணும், உங்க கூட பேசணும்,
என்னை தருகிறேன் இயேசுவே. உங்க முகத்தை பார்க்கணும், இன்னும் உமக்காய் எழும்பணும், உங்க கூட பேசணும். என்னை தருகிறேன் இயேசுவே. உங்க முகத்தை பார்க்கணும், இன்னும் உமக்காய் எழும்பணும், உங்க கூட பேசணும். என்னை தருகிறேன் இயேசுவே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்தான ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து அவரை ஆராதிப்போமா. அவருடைய நாமம் பெரியதா இருக்குது. அவர் நாமத்தை உயர்த்தி அவரை உயர்த்துவோமா, அவரை துதிப்போமா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே
நேசநீரே தஞ்சம் ஏது உம்மையல்லா நெஞ்சம் தேடும் நேசநீரே இயேசுவே இயேசுவே என் வாஞ்சையே என் ஏக்கமே 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 அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி நேசரே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறுக்காதவர் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறுக்காதவர் உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவரில் இதுபோல் அன்பு இன்னும் காணவில்லை உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை
என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய அப்பா ஒவ்வொரு நிலைமைகளையும் அப்பா அந்த நன்றாய் அறிந்து ஆண்டவரே சப்பா உம்முடைய கண்கள் எங்கள் மேல் பட்டதனால் ஆண்டவரே சப்பா இன்று வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே சப்பா உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே மீதுள்ளதன் ஒவ்வொரு பகுதியும் பொருட்படுத்த வழிநடத்துவீராக. எங்களுக்கு வேண்டிய வார்த்தையை அப்பா நீர் ஆண்டவரே சப்பா எங்களோடு இடைப்படுவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. நல்ல ஒரு ஆராதனை வேலையை கர்த்தர் நமக்கு தந்தார். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் அமர்ந்திருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஹalleluya, ஹalleluya. தாவீது சொல்றார், 1000 நாட்களை பார்க்கிலும் அது பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது. நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிற அந்த ஒவ்வொரு வேலைகளும் அது நம்ம வாழ்க்கையில் வீணாவே போகாது. ஹalleluya. நம்மை நேசிக்கிற தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்காய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். ஹalleluya. நம்ம அப்படியே கண்களை மூடுவோமா? தேவ வார்த்தைக்கு நேராக நம்மளுடைய இருதயங்கள் அப்படியே ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே கேட்கப்படுகிற வார்த்தை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய என் தேவன் கிருபை செய்வீராக, எங்களோடு பேசுவீராகப்பா. அன்று ஏசாயா ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு உங்கள் சித்தத்திற்காக தன்னை அர்ப்பணித்தது போல, ஆண்டவரே சாமுவேலை போல, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல, ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் பக்தர்களும் உங்கள் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்தவர்களாக இந்த பூமியிலிருந்து ஆண்டவரே திரளான சாட்சிகளாய் சூழ்ந்து நிற்கிறதை போல எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தையும் உங்கள் சித்தத்தை ஆண்டவரே செய்கிறவர்களாக, உங்கள் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றுவீராக. எங்களே தருகிறோப்பா. ஆண்டவரே வார்த்தைக்கு நேராக எங்கள் இருதயங்களை திருப்புகிறோம். வார்த்தைக்கு நேராக ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உங்கள் பாதத்தில் வைக்கிறோப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு, அதில் பலன் உண்டாகுவதற்கு என் தேவனீர் கிருபை பாராட்டுவீராக. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya ரபாஸ்யாந்தடரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. சொல்லும் அசைவாடும்
அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக எங்கள் அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆழ் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆழ் பரிசுத்தரே நன்றி ஐயா என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல என் செயலுல கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க என் பேச்சுல என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல என் செயலுல கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆழ் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆழ் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே எங்களை ஆளுகை செய்கிற தேவனே மாலுவேலே உங்க பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோப்பா உங்க அன்பின் ஆவியானவர் எங்களை ஆற்றுவீராக எங்களை தேற்றுவீராக எங்களை நேரான பாதையில் நடத்துகிற எங்க பரிசுத்த ஆவியானவருடைய துணை எங்க வாழ்க்கையில் உண்டாவதாக எங்க வாழ்க்கையில் நாங்க கடந்து செல்ல முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு பகுதியில பலகீனப்பட்டு இருக்கிற பகுதியில சரீரத்தில் பலகீனத்தோடு காணப்படுகிற இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்களுக்குள்ளாய் இறங்குவதாக எங்களுக்குள்ளாய் இறங்குவதாக பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி ஐயா அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆழ் பரிசுத்தரே நன்றி ஐயா பரிசுத்தரே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா எங்களுடைய சூழ்நிலைகளில் எங்கள் வாழ்க்கையின் மையமாய் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் ஆசை ஏக்கம் விருப்பம் எல்லாம் உங்கள் சித்தமாய் மாறட்டும் ஆண்டவரே உங்கள் விருப்பமாய் மாறட்டும் அப்பா எங்களை நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியில் கொடுத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்வீராக எங்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை அல்ல சூழ்நிலைகளுக்கு மேலாய் உம்மை பார்க்கிறவர்களாக உம்மை சார்ந்திருக்கிறவர்களாக உம்மோடு இசைந்திருக்கிறவர்களாக உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுவது
கொள்ளுவதற்கு என் தேவனீர் கிருபை பாராட்டுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், உன்னதர், பரிசுத்தரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களையே அர்ப்பணிக்கிறோம், எங்களையே அர்ப்பணிக்கிறோம். ஒரு விசை கூட உங்கள் பாதத்தில் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோப்பா. உங்கள் சத்தத்தை கேட்டு நாங்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்வதற்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே திறப்பீராக, திறப்பீராக, திறப்பீராக. உங்கள் தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி. உங்கள் வார்த்தை மாத்திரம் இந்த இடத்தில் பேசப்பட என் தேவன் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி, வழி நடத்துகிறதற்காய் நன்றி. உங்கள் நாம மகிமைப்படுவதாக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் செய்ய தேவன் கிருபை செய்வீராக. உங்கள் பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அதிசயங்களை செய்கிற தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன். நம்மளுடைய சூழ்நிலைகளை கண்டு அல்லது நாம் போகும் பாதைகளை கண்டு நம்மளை பாதி வழியில் விட்டுட்டு போகிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை கடைசி பரியந்தம் நடத்துகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்மளுடைய தியானத்திற்காக நாம் வேத பகுதியை திருப்பிக் கொள்வோம். இந்த கடைசி வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய லாஸ்ட் சண்டே வந்திருக்கிறோம். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இந்த ஆண்டு வேகமாய் உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். தொடங்கினதில் இருந்து பார்த்தோம்னா எவ்வளோ எக்ஸ்பிரஸ் என்ன வேகத்தில், சூப்பர் ஃபாஸ்ட் வேகத்தில் ஆண்டு கடந்து போகிறது. ஆமென். மாதங்கள் கடந்து போகிறது, நாட்கள், வாரங்கள், மணி நேரங்கள், நொடிகள் கடந்து போகிறது. ஆனால் இதன் மத்தியில் நாம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மாலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேச வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஏசாயா எழுதினதான தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திற்கு நேராய் நம்மளுடைய சிந்தனைகளை திருப்புவோம். ஐசாயா chapter 61 verse 7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த வாரமும் நாம் அந்த நித்திய மகிழ்ச்சி என்கிறதான பகுதியின் 2வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நாம் தியானித்தோம். அந்த பவுலும் சீலாவுடைய வாழ்க்கை, அவர்கள் இருந்ததான இக்கட்டான சூழ்நிலைகளையும் அந்த நித்திய மகிழ்ச்சியின் சுதந்திரம் அவர்களுக்குள்ளாய் காணப்பட்டது நிமித்தம் அவர்களுக்கு சிறைச்சாலையாய் தோன்றவில்லை, தேவனை உயர்த்தும் தளமாய் தோன்றியது. ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில் என்னுடைய சத்தத்தை கேட்கிற யாராய் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவது, நீங்க இருக்கிற சூழ்நிலைகள் தீச்சூளையை போல, அக்கினி சூளைகளை போல எரிகிற சூளைக்குள்ளாக நீங்கள் தள்ளப்படுகிற நிலைமையாய் இருக்கலாம், சிறைச்சாலையின் அனுபவமாய் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நாம் எப்படி அதை பார்க்கிறோமோ அது அப்படியாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அவர்கள் அதை துதிக்கிற இடமாய் மாற்றினார்கள், கிறிஸ்துவை அந்த இடத்தில் பிரதிபலித்தார்கள், அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாயிற்று. இன்றைக்கு நம்மளுடைய நாம் கடந்து செல்லும் பாதைகளின் மத்தியில அது சிறைச்சாலையை போல நாம் காணப்படலாம். ஆனா அதை நம்ம சிறைச்சாலையா பார்க்க கூடாது, நாம் தேவனை உயர்த்துகிற துதிக்கிற இடமாய் நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நம்மை அந்த பாதையின் உளாய் கடந்து செல்ல கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு பின்பதாக ஒரு பெரிய சாட்சி உண்டு என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. சாட்சிகள் எப்படி பிறக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் என்றால், கடினமான சூழ்நிலைகளை கடந்து தான் சாட்சிகள் வருது. வித்தவுட் டெஸ்ட் தேர் இஸ் நோ டெஸ்டிமனி. சோதனைகள் இல்லாமல் சாட்சிகள் இல்லை. ஹல்லேலூயா. சோதனை நம்ம பாதை வழியாக நாம் கடந்து சென்றோம் என்றால், அதை மேற்கொள்வதற்கு தேவ கிருபையினால் நாம் மேற்கொண்டோம் என்றால், மேற்கொண்டு முடியும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது?
சாட்சியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நம்மளுடைய வாழ்க்கையின் படிகள் காணப்பட்டாலும் அந்த படிகளின் மத்தியில் நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட்டோம் என்றால் சிறைச்சாலையும் க்ரூசைடு கிரவுண்டாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. சிறைச்சாலையும் கர்த்தரை பிரதிபலித்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்கிற மேடைகளாய் மாறிவிடும். ரட்சிப்புக்கென்று திரட்கூட்டமான ஜனங்கள் வந்து விடுவார்கள். நம்ம நினைக்கலாம், நம்மளை கொண்டு போய் ஜெயிலில் போடல. எனக்கு யோசிங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கை சிறைச்சாலை என்கிற அனுபவத்திற்குள்ளாய் காணப்படுகிறது. சுதந்திரமாய் தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு, தேவன் தந்திருக்கிற தாளந்துகளையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆவியின் வரங்களையும் வல்லமைகளையும் செயல்படுத்த முடியாமல் தடை செய்து, பிசாசுகள் அல்ல மனிதர்கள் என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. ஆனா அதன் மத்தியிலையும் இவர்கள் யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஹல்லேலூயா. சத்ருவானவன் நினைத்தான், பகைஞர்கள் நினைத்தார்கள், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததோட எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆமென். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு, சீன் முடிந்தது என்று நினைத்தார்கள் வெள்ளிக்கிழமை. ஆனால் அவர் சொன்னது போல 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவே இல்லை. ஏன்? அது அவருடைய திட்டத்தை அவர் செய்து நிறைவேற்றி கடந்து சென்றார். ஹல்லேலூயா. இயேசு மரித்தார்ன்றது தான் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழும்ப போகிறார் என்று. ஹல்லேலூயா. இன்று நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் மரணம் என்கிறதான கட்டத்தை போல சோதனையின் உச்ச கட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கைகள் காணப்பட்டாலும் அதோடு நம்ம வாழ்க்கை முடிவதல்ல. பார்ட் பி நமக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கஷ்டம், வேதனைகள், பாடுகள் அனுபவிக்கிற நமக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டு என்று கர்த்தர் நம்மளோடு இடைபடுகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை என்பது பாடுகளாக கஷ்டங்களாய் மாத்திரம் அல்ல, அவர் நித்திய மகிழ்ச்சியை நம்மளுடைய வாழ்க்கையில் தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி என்று சொல்லுவது அளவில்லாத சந்தோஷத்தை, அளவில்லாத மகிழ்ச்சியை நமக்கு தருகிறவர், எல்லையில்லாத அளவுக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா. உலகத்தில் ஒருத்தவங்க ஒரு காரியத்தை தர்றேன்னு சொன்னாங்கன்னா டிமாண்ட் பண்ணி தருவாங்க. நீ இப்படி இருந்தா உனக்கு நான் இதை செய்வேன், நீ இப்படி இல்லைன்னா பார்ப்போம், நீ எப்படி ஆகிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வித்தவுட் டிமாண்ட், வித்தவுட் கண்டிஷன், அன்கண்டிஷனலாய் அவர் நம்மை நேசித்து அவருடைய அன்பின் ராஜ்யத்தில் நம்மை சேர்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் என்று பாருங்க. பவுலும் சீலாவுடைய வாழ்க்கையில் அன்னைக்கு இருந்த யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் நினச்சாங்க பவுலும் சீலாவே ஜெயிலில் போட்டதோட இயேசு பிரசங்கிக்கப்பட மாட்டார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் முழு சிறைச்சாலையும் இயேசுவுக்கு நேராய் வருவதற்கு அது காரணமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. என்றைக்குமே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு தேவ மனிதர்களை அல்லது இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர்களை கொலை செய்யும்போது அவர்கள் நினைக்கிறாங்க அதோட கிறிஸ்தவத்தை அல்லது கிறிஸ்துவை அவர்கள் அழிக்கிறார்கள் என்று. ஆக்சுவலி என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு கோதம்பு மணி நிலத்தில் விழுந்து சாகும்போது அது என்ன செய்யும்? பல மடங்கு அது என்ன செய்யுமா? பலன் அளிக்கும். ஹல்லேலூயா. அவங்க ஒரு ஆளுடைய சத்தத்தை தான் அமைதியாக்குனாங்களே தவிர அதைவிட பல மடங்கு சத்தத்தை உயர்த்தும் நபர்களை கர்த்தர் எழுப்பி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை சார்ந்து கிறிஸ்து சென்டர் லைஃப். ஆமென். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சூட்டப்பட்டு இருப்பார்கள், ஆனால் கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமுமே காணப்படாது. ஈவன் ஒரு தேவ ஊழியர்களின் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க கூட தனிப்பட்ட இயேசுவோடு இருக்கிற அந்த உறவு அவர்களுக்குள்ளாக என்ன செய்யப்படாது, காணப்படாது. நான் ஒரு காலம் வரைக்கும் அப்படி தான் நினச்சேன். எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவர்களாக இருப்பது நிமித்தம் எனக்கு பரலோகத்தில் சீட் அப்பாயிண்டட். இங்கே இப்படி தானே சொல்கிறாங்க. ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், அப்பா அம்மா போயிட்டாங்கன்னா அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கான எல்லா சலுகைகளும் யாருக்கும் கிடச்சிரும், பிள்ளைக்கும் கிடச்சிரும்.
நோட்டீஸில் பேர் இருக்காது, நமக்கான பெரிய அறிமுகங்கள் ஒன்றுமே இருக்காது. ஆனால் தாய் தகப்பன் ஆகிய அவர்களுடைய பணி, அவர்களை கனம் பண்ணுவதற்காக அவங்க கூட போகிறதான அவங்க பிள்ளையையும் அவங்க என்ன செய்வாங்க, கனம் பண்ணுவாங்க. உடனே அந்த தகுதிக்கு அவர்கள் ஆளாய் விடுகிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல, அவர்களையும் என்ன செய்கிறாங்க, கனம் பண்ணுறாங்க. ஆனால் பரலோகத்தில் இது வேகாது. ஹல்லேலூயா. பரலோகத்திற்கு நான் போக வேண்டும் என்றால் எனக்கு தனிப்பட்ட உறவு இயேசுவோடு இருந்தால் மட்டுமே. என்னுடைய தாத்தா, அப்பாவுடைய அப்பா, பாட்டி ஃபஸ்ட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க, அப்புறம் தாத்தா வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஊழியர்களாய் மாறினார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் 2 பேருமே ஊழியத்தில் இருந்தாங்க. அவர்களில் ஒரு மகனுடைய மகள் தான் நான். ஓகே, அப்போ தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக மிஷினரி குடும்பமாக காணப்பட்டாலும் ஏன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நான் பாவி என்று உணர்ந்து என் பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம் மன்னிக்கப்பட்டு அந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டு என்று ஏற்றுக்கொண்டு இயேசுவை என் உள்ளத்தில் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் ஒழிய அந்த இரட்சிப்பின் பெனிஃபிட் எனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்பா அம்மா சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்க ஜெபிச்சுக்கிருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா நீ போய் ஜெபம் பண்ணுமா, எனக்காக நீ சேர்த்து ஜெபம் பண்ணு. ஆனால் சாப்பாடு டைனிங் டேபிளில் வரும்போது மட்டும் நம்ம அதை யாருமே சொல்ல மாட்டோம். அன்றைக்கி பிரியாணி சமைச்சிருப்பாங்க, அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் ரொம்ப நல்லா வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்களே எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்கம்மா அப்படி நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நாம் என்ன செய்து கொள்கிறோம், உட்கொள்ளுகிறோம். இது போலவே இதைவிட மேலானது நித்தியமான ஒன்று. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நித்திய மகிழ்ச்சியை எனக்கு தருவேன் என்றால் நித்திய மகிழ்ச்சி எதற்குள்ளாய் இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி எதற்குள்ளாய் காணப்படுகிறது, நித்திய வாழ்வுக்குள்ளாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய வாழ்வு என்றால் என்ன என்று வேதாகமம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 17ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். Let us turn to John Gospel chapter 17 verse 3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீர் அனுப்பினதான இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் என்பது அழிவில்லாத ஒன்று. ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக தான் நித்திய சந்தோஷம் அல்லது நித்திய மகிழ்ச்சி காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் வேண்டும் என்றால் நான் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த வாரம் செய்தியின் வேளையில் நான் சொன்னேன், நித்திய ஜீவன் என்பது மரித்த பின்பு ஒரு மனிதன் சுதந்திரித்துக் கொள்வது அல்ல, பூமியிலே அவனுடைய வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு விடை சொன்ன பின்பு ஒரு ஆள் நித்திய வாழ்வுக்கு நேராய் போகலாமா வேண்டாமா என்று தீர்மானிப்பது அல்ல, இந்த பூமி அவனுக்கு தீர்மானம் செய்கிறது. அவனுடைய வாழ்க்கை, அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை, அது அவருக்காக வாழ்ந்திருக்கிறானா, அவருக்காக சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறானா என்பதை இந்த பூமி தான் தீர்மானிக்கிறது. பூமிக்கு அப்புறம் போய் நமக்கு ஒரு சாய்ஸ் அல்லது சான்ஸ் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஒரே தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுப்பதே அவருக்கு நம்ம மேல இருக்கிற சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவன். There is no other way, there is no other path, there is no other choice. There is only one thing in this world, that is Jesus. He is the only way, the life and the truth.
in our life. நம்மளுடைய வாழ்க்கையில அவரே வழியும் அவரே சத்தியமும் அவரே ஜீவனுமாய் இருக்கிறார். இதற்கு இடையில காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு வேற ஒன்றுமே கிடையாது. அவர் மாத்திரமே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இந்த இயேசு யார்? தேவனுடைய பிரதிபலிப்பு. ஆமென். யோவான் 3:16 நேராய் நாம் திருப்பினோம் என்றால் அது எதை வெளிப்படுத்துகிறது என்று நமக்கு நன்றாய் தெரியும். Let us turn to John Gospel chapter 3 verse 16 and 17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க கடவுள் அவர்களை அழிப்பதற்காக, அவர்களை ஒன்றுமில்லாமல் போவதற்காக, நியாயம் தீர்ப்பதற்காக இருக்கிறார் என்று. இல்லவே இல்லை. முதலாவதாக பிதாவாகிய தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த பூமிக்கு அனுப்பினார். எதற்கு? நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, அழிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த மோட்ச வாழ்க்கை சொந்தக்காரர்களாய் மாறுவதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தெரிஞ்சு எடுத்ததுனால நம்மளை மீட்பதற்காக தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு என்ன செய்தாராம்? பலியாக அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ கடினமான ஒரு பாதை. யோசித்து பாருங்கள். சிலுவை தியானத்தில் நம்ம யோசித்தோம். பிதாவுக்கு சித்தமாயிருச்சு. இயேசு சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்டதுக்கு காரணம் அவர் அந்த பாடுகளை அனுபவிப்பதை நினைத்து அவர் கவலைப்படலை. பிதாவால் மறக்கப்படுகிற ஒரு நொடி இருந்துச்சு இயேசுவுக்கு. அதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தான் அவர் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்லப்பா உங்கள் சித்தத்தை நிறைவேற்று. ஏன்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு டிசைன் பண்ணி இந்த பூமியில் அனுப்பப்பட்டார். எதற்காக? நமக்கு நித்திய வாழ்வை கொடுப்பதற்காக, நமக்கு மோட்ச லோகத்தை தருவதற்காக கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியில் அனுப்பினார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொண்டோம் என்றால் let us turn to Luke chapter 15. 15ஆம் அதிகாரத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளும்போது அதில் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பரலோகம் யாரை குறித்து சந்தோஷப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. 15ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். Let's turn to Luke Gospel chapter 15 verse 7. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய விலை சர்வ உலகத்தை காட்டிலும் விலையேறப்பெற்ற ஒன்றாக கர்த்தர் கருதுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் ஆத்துமாக்கள் என்று சொல்லும்போது கர்த்தருடைய இருதயம் அப்படியே இறங்கிரும். ஏன்னா அவங்க அழிந்து போவதற்காக. அதான் வேதவசனம் சொல்ல, ஒருவன் கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. அந்த ஒருவன் என்று சொல்லப்படுகிறதுல அது எப்பேற்பட்ட நபர்களாய் இருக்கலாம், எப்பேற்பட்ட நபர்களாய் தவறுகள் செய்த நபர்களாய் இருக்கலாம். ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து என்னை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்க, என்ன உங்கள் பிள்ளையாய் மாற்றுங்க, உங்கள் பாதையை தவிர. இந்த பகுதியை நான் வாசிப்பதற்கு முன்பதாக 99 ஆடுகள் இருக்குது, அதில் ஒன்று காணாமல் போயிடுச்சு. நம்மளும் அதே மாதிரி தான் கூட்டத்தில் எல்லாரோடையும் நாம் காணப்படுகிறோம். ஆனால் லிட்ரலி சரீரப்பிரகாரமாய் நாம் இங்கே இந்த கூட்டத்தோடு இருந்தாலும் ஆவியில் நாம் தேவனை விட்டு தூர போன ஒரு ஆளை போல, திசை திருப்பப்பட்டவனை போல, திசை மாறி நிற்கிற ஒரு நபரை போல நம்மளுடைய வாழ்க்கை காணப்படலாம். இந்த இரவு வேளையில் அந்த காணாமல் போன ஆடு நான் அப்படின்னு நாம் உணர்ந்தோம் என்றால் நம்மை மீட்பதற்கு அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை போல் அந்த சிக்குண்டு பாதாள குழியில் கிடக்கிறவர்களை மீட்டெடுப்பதற்காக
அதற்காக நம்மளையும் தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் சுவிசேஷத்தை பறைசாற்றுவதற்கு கர்த்தர் நம்மளை தேடுகிறார். நம்ம அப்படியே போட்டோம், எக்கேடு கட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நம்மளுடைய ஆத்துமாவின் விலை அழிவில்லாத ராஜ்யத்திற்கு நம்மை சொந்தக்காரர்களாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் என்னவென்றால் நமக்கு பூரண சந்தோஷத்தை கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். Let us turn to John Gospel chapter 15 verse 11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சோ இட்டர்னல் லைஃபுக்குள்ளாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அதே சந்தோஷம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை நாம் பார்க்கிறோம் என்றால் அதில் என்ன சொல்லியிருக்கு என்று நாம் பார்ப்போம். ஜான் காஸ்பல் 3 verse 36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். ஆமென். நம்மளுடைய விசுவாசம் யார் மேல் காணப்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. கர்த்தர் நம் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதின் நிமித்தம் நமக்கு நித்திய ஜீவனை பெற்று கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நித்திய சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4-7 வசனங்களை வாசிக்கும் போது தெரியும் இந்த அனுபவம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் பவுல் எழுதுகிறார் என்றால் சிறைச்சாலைக்குள்ளாக இருந்து தான் கட்டப்பட்ட நிலைமையில் தான் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சொல்ற நபர் எதுக்குள்ளாய் உட்கார்ந்திருக்கிறார்? சிறைச்சாலைக்குள்ளாக, உபத்திரவத்திற்குள்ளாக கட்டப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறார். ஆனா அவர் கட்டப்பட்ட நிலைமைகள் அவருடைய எதிர்காலத்தையோ அவருடைய சூழ்நிலையோ நிர்ணயிக்கல. பவுல் நிர்ணயிக்கிறாரு, நீ என்னை கட்டி வச்சாலும் நான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. என்னை நீ வேதனைப்படுத்தினாலும் நான் இயேசுவுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன். எனக்கு நீ பாடுகளை உபத்திரவங்களை கூட்டினாலும் நான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன். என்னுடைய இருதயத்தை கிறிஸ்துவின் சிந்தனையோடு இணைத்து நான் சமாதானத்தோடு தான் என் இருதயத்தை காத்துக்கொள்ள போகிறேன். சூழ்நிலைகள் என்னுடைய சந்தோஷத்தை திருட முடியாது. நான் என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறதுனால அவருடைய நித்திய சந்தோஷம் என் வாழ்க்கையில் நிறைவாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4 தொடர்ச்சி அதை வாசிப்போமா? அடுத்தது 5வது வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளுடைய சிந்தனையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. எதற்குள்ளாய் காத்துக்கொள்ளும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. அப்ப அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் இந்த சுதந்திரம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நம்ம இருதயங்களை சுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுவதற்கு நமக்கு நித்திய ஜீவன்
தேவை. ஹalleluya, ஹalleluya. இந்த இரவு வேளையில கர்த்தர் நம்மளோடு இடைபடுவது, ஏதோ ஒரு இடத்துல நான் தேவனுடைய அன்பை விட்டு திசை மாறி நிற்கலாம். எனக்கு ஆண்டவருடைய நித்திய மகிழ்ச்சி வேணும் தான், நித்திய ஜீவன் வேணும் தான். ஆனால் அந்த ஜீவனை விட்டு நான் என்ன செய்கிறேன்? அந்த 99 ஆடை விட்டு ஒரு ஆடு காணாமல் போன மாதிரி, அது வழி தப்பி போன மாதிரி இன்னைக்கு என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அதிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஏசாயா எழுதினதான தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்வோமா? ஐசாயா சாப்டர் 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோனுக்கு எங்க வருவாங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க, பாவ சேற்றிலும் உளையான சேற்றிலும் கடந்த நம்ம இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்டு கொண்டவங்க எங்க வருவாங்களாம்? சீயோனுக்கு வருவாங்களாம். எப்படி வருவாங்களாம்? பாடிக்கிட்டே வருவாங்களாம். ஹalleluya, ஹalleluya. அடுத்தது நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் அப்ப மீட்டெடுக்கப்படுகிறவனுக்கு தான் நித்திய மகிழ்ச்சி உண்டு. ஹalleluya. நித்திய மகிழ்ச்சி தானாய் நம்மளுடைய வாழ்க்கையில் வராது. மீட்கப்படுகிற நம்மளுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்கென்று நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை பாடல் பாடுகிறவர்களாய், தேவனை உயர்த்துகிறவர்களாய் மாத்திரம் அல்ல, நம்மளுடைய தலையின் மேல் என்ன செய்யுமா? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் ஒன்று அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள், இன்னொன்று அவர்களை விட்டு போகும். அது என்ன? சஞ்சலமும் தவிப்பும். ஓடி போக, நடந்து போகாது, ஜாகிங் பண்ணாது, திரும்பி பார்த்து மாரத்தான் மாதிரி இழுத்து இழுத்து ஓடாது. ஆண்டவர் சொல்றாரு, அவரால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனத்திற்கு கர்த்தர் தருகிற சுதந்திரத்தில் அது என்ன செய்யுமா? நம்மளை சஞ்சலப்படுத்தி, வேதனைப்படுத்தி, வருத்தப்படுத்தி, பாரப்படுத்தி, ஆண்டவருடைய அன்பை விட்டு திசை திருப்புவதற்கு பல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டே இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம், என்னால் மீட்டு கொண்ட ஜனம் என்னட்ட திரும்பி வரும்போது அவர்களுக்கு பாடல் கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்கள் தலையை நித்திய மகிழ்ச்சி உண்டாக்குகிற இடத்தில் கர்த்தர் வைக்கிறார். இது நிமித்தம் அவங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் மாத்திரமல்ல, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக பண்ணுகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில சஞ்சலங்களாக, தவிப்புகளாய் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் ஓடி போக பண்ணுகிற தேவன். ஹalleluya. நாம் அதிகமாய் தேவனுடைய சன்னதியில ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அப்படியே நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு தந்த தேவனுக்காய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. அநேக நேரங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், வேதனைகளை அனுபவிக்கும் போது நம்ம நினைச்சிடறோம், நம்மளை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, மறந்துட்டாரு, நம்ம ஆண்டவருக்கு தேவை இல்லையா இருக்கும். யோசித்து பாருங்க, இந்த திராட்சை ரசம், திராட்சையை பிழிவாங்க, சும்மா அப்படி பிழிஞ்சு வைக்கிற ரசம் என்பது ருசியாய் இருக்காது. அது எவ்வளவுக்கு அது அழுத்தப்படுகிறதோ, எவ்வளவுக்கு அது இடிக்கப்படுகிறதோ, எவ்வளவுக்கு அது மிதிக்கப்படுகிறதோ, அவ்வளவுக்கு அது ருசியை என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை மிதிப்படுகிற இடத்துல காணப்படலாம், துயரப்படுகிற இடத்துல காணப்படலாம், நம்மளுடைய வாழ்க்கை வேதனையின் மேல் வேதனையாக காணப்படுகிற சூழ்நிலைகள் இன்னைக்கு நமக்கு காணப்படலாம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹalleluya. நாம் அவருக்குள்ளாய், மீட்டெடுக்க கூட்டத்திற்குள்ளாய் நாம் காணப்பட்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் வருகிற சஞ்சலத்தையும் தவிப்பையும் மாற்றுகிற தேவன் மாத்திரமல்ல, அவருக்காய் நாம் செயல்படுவதற்கு நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். ஹalleluya. நாம் அந்த மீட்டெடுக்கிற கூட்டத்தில் வந்ததோட நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. அடுத்த ஒரு படி கூட எடுக்க வேண்டும். ஹalleluya. நம்ம வளர வளர பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில், காலேஜஸில் சொல்லுவாங்க, செமினார் எடுக்க சொல்லுவாங்க. எதுக்கு?
நாம் படிக்கிறத பிறருக்கு கற்றுக் கொடுக்கும்போது இன்னும் எனக்கு ஆழமாக என்ன செய்யும், அப்போ ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டுட்டு நான் அப்படியே இருந்துட்டேன்னா அது என்ன செஞ்சிடும், மங்கி போயிடும், மழுங்கி போய்விடும். அதை நான் வியாபாரம் செய்கிற ஒரு ஆளாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு தருகிற அனைத்து வாய்ப்புகளையும் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றுகிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நம்மளுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் நமக்கு அது தோணாது. நெருக்கமான பாதை, இடுக்கமான பாதை, வேதனையான பாதையை பார்க்கும்போது இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது, ஆண்டவர்னு போனாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன பெருசாக கிடச்சிருச்சு அப்படின்னு நம்மளை பார்த்து நிந்திக்கிற ஒரு கூட்டம். ஆண்டவர் தானே நின்னாங்க, இப்போ என்னாச்சு சொல்கிறவங்க நம்மளை சுற்றி நிற்பாங்க. அதன் மத்தியிலையும் நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற மனப்பான்மையில நம்ம போகணும். ஹல்லேலூயா. நம்மளை பின்னிழுக்கக்கூடிய சக்திகள் 99 பேர் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய உன்னத பலத்தில் நம்ம ஒவ்வொரு அடிகளை எடுத்து முன்பதாக கடந்து செல்லும்போது ஒரு நாள் வரும், அந்த 99 பேர் முன்பதாக நம் தலைகளை உயர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க பார்வைக்கு நம்ம அற்பமாய் தோன்றலாம், நம்ம அவமானப்பட்டு நிற்கிறதை போல் தோன்றலாம், இவர்களை கொண்டு என்ன செய்ய முடியும் என்கிற ஏளனமான பார்வைக்கு முன்பதாய் நம்மளுடைய வாழ்க்கை காணப்படலாம். ஒன்று மாத்திரம் நிச்சயம், நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவருக்காய் நாம் உண்மையுள்ளவர்களாய் ஓடும்போது கர்த்தர் நம் தலைகளை உயர பண்ணுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளின் வார்த்தையின்படி, ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் இருந்து நான் சில காலமாய் நான் விலகி நிற்கிறப்பா, உங்க பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிறப்பா, உங்க அன்பை விட்டு விலகி இருக்கிறப்பா, துயர பாதைகளின் வேதனைகளின் மத்தியில் எனக்கு ஆதியில் இருந்த அன்பை போல உங்க பிரசன்னத்தில் அமர முடியவில்லை, உங்க சமூகத்தில் காத்திருக்க முடியவில்லை என்று வேதனையோடு இருக்கிற யாராய் இருந்தாலும் நம்ம ஒரு விசை கூட கர்த்தருடைய சந்நிதியில் நம்மை அர்ப்பணிப்போமா, நம்மை அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை நீங்க தொடுங்கப்பா. நீங்க எங்களை நேசித்தது நிமித்தம் உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி நித்திய வாழ்வுக்கு எங்களை பங்காளிகளாய் மாற்றி நித்திய மகிழ்ச்சியை நீங்க எங்க வாழ்க்கைக்கு தந்திருக்கீங்களப்பா. அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட நாங்க எங்களுக்காய் வாழுகிறவர்களாக அல்ல, உங்க ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக, உங்க உன்னத பணியை செய்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக, மாற்றுவீராக. உமக்காய் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றுங்கப்பா. உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. அநேக நேரங்களில சூழ்நிலைகளின் நிமித்தம் நாங்க சோர்ந்து போய் காணப்படலாம். இந்த இரவு வேளையில உங்க பாதத்துல எங்க வாழ்க்கையை தருகிறோம் ஆண்டவரே. நாங்க திரும்ப உங்க சந்நிதியில வர விரும்புகிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையை ஒரு விசை கூட உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்களை துக்கப்படுத்துகிற காரியம், வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எங்க வாழ்க்கையில காணப்பட்டதென்றால் எங்களை மன்னிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக. உங்க விலையேற பெற்ற இரத்தத்தால எங்களை நீர் ஆண்டவரே கழுவுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ரகசியாந்தடலே லகதல பரபடபா Zeriantedere lagaragadagalagaragadagalagaragadaga Ziriantedere lagaragadaga shiantedere lagaragadaga Deriantedere lagatarabashiantedere lagaragadaga siantedere அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் நாம் நம்மையே அர்ப்பணிப்போமா. ஒரு விசை கூட வாய்களை திறந்து ஆண்டவரே உங்கள்கிட்ட நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சூழ்நிலைகளை பார்த்து அல்ல, சூழ்நிலைகளுக்காக நீங்க கொடுத்த உங்க வாக்குகள், உங்க வார்த்தைகள், உங்க தரிசனங்கள் எங்க வாழ்க்கையில் இல்லாமல் போகலப்பா. மனிதர்கள் நபர்களை கொல்லும் போது அந்த செய்தியை, சுவிசேஷத்தின் செய்தியை அவர்கள் அளிக்கவில்லை, சொன்ன நபரை தான் அழிக்கிறாங்கப்பா. ஆனா சுவிசேஷத்தின் தீ
பற்றி எரிகிறதாய் காணப்படுகிறதே. இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு எங்களையும் நீர் பங்குள்ளவர்களாய் பயன்படுத்துவீராக. உலக போக்கின் போகிறதற்கு அல்ல, 100க்கு 100 தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, இயேசுவின் இருதய துடிப்பை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. லகஷ்யாம் தெடரே லகரகலகரகடகலகரகடகா தூரியாம் தெடரே ரகலகரகடகலகரகடகலகா சியாம் தெடரே லகதரபா தோரியாம் தெடரே லகதரபலபரபடபலபரபடபா ஷியாம் தெடரே. உமக்காக இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் உமக்காய் வாழணும்ப்பா. எங்கள் விருப்பங்களை எங்கள் ஆசைகளை நிறைவேற்றுகிறது அல்ல, உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ராஜா உமக்கு நன்றி 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 நன்றி. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே. சொல்லுவோம் ஆண்டவரே, எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எனது விளக்கு ஏறிய செய்தி இருளை பகலாக்கினீ. எனது விளக்கு ஏறிய செய்தி இருளை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே என் ஜீவன் பரிசுத்த தேவனே, எங்களுடைய ஜீவன் இறுதி மூச்சு வரைக்கும் உமக்காய் ஓடுகிறவர்களாய் எங்களை நீர் பயன்படுத்துவீராகப்பா. எரிந்து கொண்டே இருப்பே. ரகசியாஞ்சடலபாஷியாஞ்சடரே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் ரகசியாஞ்சடரே ரகதலபாஷியாஞ்சடரே ரகதலகா எரிந்து கொண்டே இருப்பே. தூக்கி நிறுத்தினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. பரிசுத்த தேவனே, எங்களுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிற தேவனே, பெரியவனாக்கி உங்க திட்டத்தை நிறைவேற்றுகிறவரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே,
பலனெல்லாம் நீர்தானையா. தூயவர் தூயவரே, தூயவர் பரிசுத்தரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீரே. தூயாதி தூயவரே, உம்மை துதிக்கிறோம். பலனெல்லாம் தானையா. தூயவர் தூயவரே. கடைசியாய் சொல்லுமா, எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். தேவன் நம் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது, நம்மை மீட்டெடுத்ததின் நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். பிதாவின் சித்தம், பிதாவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய சொந்த குமாரனாய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டதின் முகாந்திரம் நமக்கு மீட்பு உண்டாவதற்கு, நம்மை இரட்சிப்பதற்கு, நமக்கு அழிவில்லாத மோட்ச வாழ்வை, நித்திய வாழ்வை தருவதற்கு, நித்திய மகிழ்ச்சியை தருவதற்கு அவர் வந்தது போல நாமும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை ஓடி நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்மளுடைய வாழ்க்கை பிறருக்கு சாட்சி உள்ளதாக, கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாய் காணப்படுவதற்கு நம்ம ஒரு விஷயம் அர்ப்பணிப்போமா? நம்மளுடைய வாழ்க்கை கடைசி செகண்ட் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் அது இயேசுவுக்காய் வாழ்ந்து மரிக்க வேண்டும். சராசியாந்தடரா எங்கள் மேலே நாங்கள் ஆண்டவரே, எங்கள் மேலே இருக்கிற குறைவுகளை மன்னிங்கப்பா. கடந்த காலங்களில் உங்களை நாங்கள் அசட்டையாக எண்ணின விஷயங்கள், அற்பமாய் தோன்றின காரியங்களை ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. எங்களை சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. பரலோக தேவனுடைய மகிமையின் கரம் வெளிப்படுகிறதற்காய் நன்றி, வீசப்படுகிறதற்காய் நன்றி, உயர்த்தப்படுகிறதற்காய் நன்றி, 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 நன்றி. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீரே, எங்களோடு இடைப்பட்டீரே, எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்து எங்களுடைய வாழ்க்கையை உங்கள் பணியை செய்வதற்கென்று நாங்கள் ஆண்டவரே ஓட எங்கள் வாழ்க்கையை அதற்கு நேராக திருப்பேன். தேவன் கிருபை செய்வார். எங்களுக்கு நேர் உதவி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை மையமாய் வைத்ததாய் காணப்பட வேண்டும். கிரைஸ்ட் சென்டர் ஆக காணப்பட வேண்டும். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை மையமாய் கொண்டு நாம் வாழும்போது, கிறிஸ்துவுக்காய் நாம் வாழுவதற்கு அது நமக்கு கிருபை பாராட்டும். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையை முடிக்கணும்னு யாராவது நினச்சாங்கன்னா, அது நம்ம வாழ்க்கையை முடித்தது நம்ம சுவிசேஷத்தை அல்ல, நம்மளை தான் முடித்தாங்கன்னு அர்த்தம். அது நமக்கு முடிவல்ல, அது அடுத்த நித்திய வாழ்வுக்கான ஆரம்பமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வர இருக்கிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்க அல்லவே. ஹல்லேலூயா. இன்று நாம் சந்திக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், இதெல்லாம் கிறிஸ்து நமக்காக எதை செய்தார், நாம் எங்கு போய் சேரப்போகிறோம் என்ற அந்த நித்திய வாழ்வை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஆல் நத்திங். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அவருடைய உன்னத பலத்தில் நாம் அனுதினமும் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிர்ப்பும் ஓடிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு நாம் கடந்து செல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வாக்குத்தத்த பாடலை பாடி நாம் கடந்து செல்வோம்.
பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே,